Hello friends, welcome to Shine Herbs. இன்னைக்கு வந்து Shine Herbs உடைய இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். Shine Herbs கும்குமாதி தைலம். இந்த கும்குமாதி தைலம் யூஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது வந்து என்ன ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணணும், இது ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா, கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, இது வந்து ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு சேஃபா, அண்ட் இது வந்து டே டைமில் யூஸ் பண்ணணுமா, நைட் டைமில் யூஸ் பண்ணணுமா இப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கும்குமாதி தைலம் அப்படிங்கிறது என்ன? இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஆயில். இதை வந்து நல்லெண்ணெயில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நல்லெண்ணெயோட ஆட்டுப்பால், குங்குமப்பூ, சந்தனம், மஞ்சிஸ்தா இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் கலந்து, அது போக தசமூலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வகையான ஒரு ஹெர்பல் மிக்ஸ் அது. அந்த தசமூலாவையும் இதில் ஆட் பண்ணி தான் மொத்தமாக இதை காய்ச்சி இந்த கும்குமாதி தைலமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆயுர்வேதாவில் சொல்லக்கூடிய அதே ப்ரொசீஜர் தான் ஷைன் ஹர்ப்ஸ் கும்குமாதி தைலம் ப்ரிப்பரேஷன்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த கும்குமாதி தைலமோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கின்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான க்ளோ கொடுத்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உதட்டை சுற்றி இருக்கும், அண்ட் மூக்கோட ஓரங்களில் இருக்கும். சில பேருக்கு வந்து கழுத்து மட்டும் டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்பாட் பிக்மெண்டேஷன்ஸை கூட கும்குமாதி தைலம் வந்து ட்ரீட் பண்ணும். குங்குமாதி தைலம் வந்து நைட் டைமில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ண ஃபேஸ், ஏன்னா இதை வந்து டர்ட்டியான ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. முகம்லாம் நல்லா கழுவிட்டு டோன் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் ஃபேஸில் ஜஸ்ட் வந்து ஒரு 4லேருந்து 5 சொட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போகலாம். இதுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 4-5 ட்ராப்ஸ் வந்து சஃபிஷியன்ட். இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த 2 to 3 ட்ராப்ஸ்மே சஃபிஷியன்ட் தான். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீஸியாக தெரியும். அதனால கும்குமாதி தைலம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாகவே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஆக்டிவாகவே ஆக்னி இருக்குது, அதை தொடும்போதெல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஓவர் நைட் விட வேணாம். ஒரு 3-4 ட்ராப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ½ an hour வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்து ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ்னாலுமே சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்ஸ் வந்து அதை அக்ரவேட் பண்ணும், அந்த பெயினையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஒரு ½ an hourலேயே வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. அதனால தான் இந்த மாதிரி புது ப்ராடக்ட் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் எல்போவில் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஷைன் ஹர்ப்ஸ் கும்குமாதி தைலம் வந்து கிட்ஸ்க்குமே சேஃப் தான். பட் நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் கூடயோ இல்லைனா நல்லெண்ணெய் கூடயோ கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து பாடி அண்ட் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ½ மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓவர் நைட் விட வேண்டாம். அண்ட் இது வந்து யூனிசெக்ஸ் ப்ராடக்ட், ஜென்ஸும் கூட யூஸ் பண்ணலாம். ஷைன் ஹர்ப்ஸோடைய கும்குமாதி தைலம் வாங்கணும், இல்லை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுல இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.